Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன். நேற்று என்ன மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி அனலைஸ் பண்ணணும், சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் நிஃப்டிக்கு போய்க்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். குளோபல் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து மைனஸில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் மைனஸில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 73 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலர்லி எல்லா மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் மைனஸில் இருக்கிறனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு டே சார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி சார்ட்டில் பார்க்கணும். மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னும் பிரேக் அவுட் ஆகாதனால, இந்த பாக்ஸை இன்னும் பிரேக் அவுட் பண்ணாதனால நமக்கு ட்ரெண்டு கிளியராக தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விக்கு தான் வந்து போயிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டே சார்ட்டில் மாற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோயர் லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்து நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு கரண்ட்டாக இந்த ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் ரீடெஸ்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல டே சார்ட்டில் இருக்கும். அப்படிங்கிற வயசில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, 1 hour டைம் ஃப்ரேம் மாற்றி பார்த்தாலும் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, இதோட ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சைட்வேஸ் நடக்கணும். சைட்வேஸ் நடந்துட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவாக இருக்குது. ஓகேங்களா, டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவாக இருக்குது. சப்போர்ட்டில் வந்து திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது பார்த்திங்களா. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒன்று இந்த ஸ்விங்கான ஒரு ட்ரெண்ட் லைனும் அப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு ட்ரெண்ட் லைனும் ஒன்று இருக்குது. ரெண்டு ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவில் இருக்கிறனால இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஹியூஜ் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ உங்களுக்கு பிரேக் பண்ணுது, ஒரு 1 hourல மாற்றி பார்த்தோம்னா இந்த லோவை உங்களுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஃபாலுக்கான சப்போர்ட்டிங் ஏரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜ் ஃபால் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்துட்டு இந்த இடங்கிறது வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வைஸ்லேயே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து ஒரு ஸ்விங்கோட லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே இருக்குன்னா ஹையர் ஹை, இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் ஓவரால் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்ல முடியும். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும்
இந்த பாக்ஸ்க்குள்ளே திரும்பறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் திரும்புறது பட்சத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிச்சு, ப்ரீவியஸ் டேவோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டியில் வந்து பார்த்தோம்னா இப்போ நிஃப்டியில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம நேற்று போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டேவோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே கேண்டிலோட சப்போர்ட் அதிகமாக இருந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. இந்த இடம் கரெக்டாக ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் மாத்திரம் உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்திருக்கு. இங்கே கொஞ்சம் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிட்டு மறுபடியும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கீழே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் சரியான ஃபால் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நேற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக டச் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி சேமாக வச்சுருக்கறனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் இருக்குது உங்களுக்கு இருக்கிறனால இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபால் நோக்கி மார்க்கெட் போயிருக்கு நேற்று. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மட்டும் நான் டெலிகிராமில் போட்டிருந்தேன். இந்த டெலிகிராமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த லெவலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டே ஸ்ட்ரென்த் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த லெவலில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது டேயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோனையும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். 35,367 ஸ்ட்ராங்கான டேவோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு போட்டிருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு டேவோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வருது அப்படின்னா சின்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா ட்ரெண்டு வந்து ஹெவியாக ஃபால் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹையாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன் நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்குது. இப்போ வந்து ப்ரீவியஸாக ஒரு 2 கேண்டிலுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ரெட் கலர் கேண்டிலில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வச்சுருக்கு. அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கிறனால இந்த விக்கை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஏரியா. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சைட்வேஸில் நடந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு பெரிய கேண்டிலில் வந்து சைட்வேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. இப்போ மறுபடியும் வந்து ரீடேஸ்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல வருது. ரீடேஸ்மெண்ட் வருது அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே போகக்கூடாது மார்க்கெட்டு. அப்போ இந்த ஹைக்கு மேலே அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து சரியான ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணி பார்த்தாலும் நேற்று வந்து போட்டிருந்தேன் இந்த லெவல் தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு டே சார்ட்டில் வந்து இந்த இடத்துல அதிக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஹையாக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தாலும் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. இந்த லெவல் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சாலும் 350லேருந்து 400க்குள்ளே இந்த ஜோனாக இருக்குது. இந்த ஜோனில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டெலிகிராமில் வந்து ஒரு டே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி போட்டிருந்தேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் நோக்கி 15 மினிட்ஸில் கீழே இறங்க ஆரம்பிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு
எப்படி நிஃப்டியோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. அதே மாதிரி நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் ஏரியாவில் இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த லெவல்னால் உங்களுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருந்துகிட்ருக்கான். கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஜோன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவில் ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவில் இது வந்து சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட லோவை பிரேக் பண்ணால் மறுபடியும் கீழே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு ட்ரெண்ட் லைன் டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சிங்கப்பூர் நிஃப்டியும் கம்பேரிஷன் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம ட்ரேடை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இனிமேல் தான் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிறனால இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணி ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எப்படி கேண்டில் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரெண்ட் லைனை கீழே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டை நோக்கி எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மேலேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா இங்கேருந்து பை ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். இல்லை ட்ரெண்ட் லைனு கீழே வந்து ஏன்னா இந்த இடத்துல வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மேலே தான் நடக்க போகிறனால 15 மினிட்ஸ் க்ளோஸுக்கு அப்புறம் கூட நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 15 மினிட்ஸில் இங்கே நடக்குதுன்னா உங்களுக்கு 1 மினிட் 3 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே வருது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் மேலே நம்ம வந்து ஒரு அந்த ட்ரெண்ட் லைன் மேலே ஒரு 1 மினிட்ல 3 மினிட்ல வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இதில். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு 3 மினிட்ல வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சைட்வேஸ் கேண்டில்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதோட பிரேக் அவுட் மெத்தடை வச்சு நம்ம வந்து ஒரு ஹை ட்ரெண்டை வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒன்று அப்பாக இருக்கலாம், இல்லை டவுனாக இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம் இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா உங்களுக்கு. இந்த சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே முடிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 200-300 பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 300 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகினாலும் உங்களுக்கு இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே போக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 சப்போர்ட்டிங் ஏரியா இருக்குது, மேஜர் சப்போர்ட்டிங் ஏரியா. ஒன்று இது, ரெண்டாவது வந்து இந்த ஏரியா. இதை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக இங்கே வரக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து கம்மியான டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் பார்க்க ஆரம்பிக்கணும். இல்லை வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம், ஏதாச்சும் ஒன்று இந்த இடத்துல நடக்க போகுது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் 1 ஹவர்ஸில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எப்படி வந்து டைரக்ஷனில் போகும்னு சொல்லிட்டு கம்மியான டைம் ஃப்ரேமில் எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலை யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.